சாமியே சரணமையப்பா. நாங்கள் சபரிமலை யாத்திரை போயிருந்தோம் 2024 டிசம்பர் 8ஆம் தேதி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பம்பாவிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னால் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் இடையில எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பம்பாவில் இருந்து சன்னிதானம் மொத்தம் 5 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட வந்து 1535 அடி உயரமுள்ள இந்த சபரிமலையை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரோண்டோ எக்ஸ்பிரஸில் செங்கனூர் போயிட்டு செங்கனூரில் வந்து ஒரு ஜீப் பிடிச்சி பம்பாவுக்கு போயிட்டேங்க. நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு வரதுக்கு இந்த பஸ்ஸில் 50 ரூபாங்க. இந்த ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நிலக்கல்லேருந்து பம்பா வரைக்கும் டிக்கெட். இப்போ நாங்கள் பம்பா வந்துட்டோங்க. பம்பாவில் குளிச்சுட்டு சரணம் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே சபரிமலை யாத்திரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ பம்பாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக பம்பா நதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்கள் படுக்கலாம், பொருள் வச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டு எடுக்காதவங்க வரீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆதார் கார்டு மட்டும் எடுத்துன்னு வந்தால் போதும். இங்கே வந்து இந்த பம்பா நதி இருக்குது பார்த்தீங்களா, பம்பா நதிக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வெர்ச்சுவல் கியூ புக்கிங் சொல்லிட்டு இமீடியட்டாக புக் பண்ணி தராங்க. நீங்கள் இங்கே ஆன் த ஸ்பாட்டில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே போகலாம். சாமியே சரணமையப்பா. பம்பையில் குளிச்சுட்டு சரணம் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்புனா கணபதி பம்பா கோவில் வரும். இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மலை ஏறுறது. அதாவது இங்கே ஏறிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கோவில் வரும். அதுக்கப்புறம் இங்கே சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம படி ஏறினீங்க அப்படின்னா வலதுபுறத்தில் வந்து ஒரு முனிவர் சிலையும் பந்தாளா மகாராஜா சிலையும் குறைந்த ரூபத்தில் ஒரு ஐயப்பன் சிலையும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தாள மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட வரும்போது இந்த இடத்துல தான் வந்து ஐயப்பனை குழந்தை ரூபத்தில் வந்து பார்த்து அவர் வந்து அவருடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு போனார். அதை பறைசாற்ற விதமாக இந்த இடத்துல அந்த சிலைகள் வந்து வைக்கப்பட்டு உள்ளது. கன்னிமலை கணபதியாண்டியும் டோலி வந்து ஆள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் வந்து டோலிக்கு வந்து ஆள் இருக்காங்க. இவங்க கிட்ட நான் கேட்டது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, போயிட்டு வர்றதுக்கு 6500 ரூபாய் வந்து தேவஸ்தானம் வந்து சார்ஜ் பண்ணுது. ஆனால் இவங்க வந்து 8500 ரூபாய் கேட்குறாங்க. 500 ரூபாய் வந்து தேவஸ்தானத்துக்கும் போய் வர்றதுக்கு 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அப்போ 4 பேர் 4 2 8000 ரூபாய். போகிறதுக்கு மட்டும் அப்படின்னா 4850 ரூபாய் கேட்குறாங்க. சாமியே சரணமையப்பா. டோலி தேவைப்படுறவங்க இதான் இன்ஃபர்மேஷனு. சாமியே சரணமையப்பா. அது சில பேர் வந்து இருமுடி இல்லாமல் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து நேராக அப்படியே வந்துட்டு பம்பா கணபதி இருக்குது பாருங்க. ஸோ அந்த பம்பா கணபதிக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இருமுடி கட்டுறாங்க. அதாவது இருமுடி கட்டு நிறைய மண்டபம்னு சொல்லியிருக்கீங்கள, இங்கே வந்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் வந்து டோக்கன் வாங்கிக்கணும். இந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சாமிமார்கள்லாம் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருமுடி கட்டுவாங்க. இங்கே இந்த இடத்துல இருமுடி கட்டுவாங்க. ஒரு நெய் தேங்காய் தராங்க, 2 வெடலைக்காய் தராங்க. ஒரு காய் வந்து கன்னிமலை கணபதிக்கு உடைச்சிட்டு மீதி 18ஆம் படியில் உடச்சிக்க வேண்டியது தான். ஸோ இங்கே வந்தோமே கட்டிக்கும். நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கனிமலை கணபதியை வணங்கிட்டு இந்த இடத்துல சோறை விட்டுட்டு இப்போ சாமிமார்கள் வந்து போகிறார்கள் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஏற்கனவே வந்து விர்ச்சுவல் கியூ, அதாவது ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் இந்த இடத்துல வந்து பரிசோதித்து அனுப்பப்படும். அதுக்கப்புறம் இங்கே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா போலீஸ் சில்ட்ரன்ஸ் டேக் பாயிண்ட்டுன்னு இருக்கும் ரைட் சைடில். ஸோ இந்த இடத்துல வந்து மணிகண்ட சாமிங்க, அதாவது குட்டி சாமிங்க, கொச்சி சாமிங்க, இவங்கெல்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் பேர், ஃபோன் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாமே எழுதி அந்த குழந்தை கையில் வந்து டேக் பண்ணி விட்டுறாங்க.
ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பந்தால மகாராஜா கோவில் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபாரஸ்ட்டு வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு வெல்கம் போர்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம செக் பண்ணுறாங்க. அதை பிளாஸ்டிக் பை இருக்குங்களா, பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல செக் பண்ணி வாங்கி வச்சிடுறாங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இளநீ கடை இருக்குது. ஸோ நம்ம மலை ஏறதால கண்டிப்பாக வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம ஹெல்த்தை. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து குடிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாரி நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ரைட் சைடில் ஒரு வழி இருக்குது. அது வந்து கழுத பாதை, சுப்பிரமணி பாதை, சுவாமி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போகும்போது விட மாட்டாங்க, வரும்போது என்ன விடுவாங்க. இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து நீலிமலை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மலைப்பாதை. ஸோ போகும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஏறி அப்படியே நம்ம போகணும். வாங்க போகலாம். சாமி சரணம். இதான் வந்து ஃபஸ்ட்டு நீலிமலையினுடைய அடிப்பகுதி. இங்கேருந்து தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஷெட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இது போல் வந்து 18 ஷெட்டு வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மலை, 2வது மலை அப்படிலாம் போகும்போது இந்த இடத்துல ஷெட்டுலாம் இருக்காது, அப்படியே நார்மலாக தான் இருக்கும், ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பக்காவாக வந்து திருப்பதி மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி பாதையும் சரி ஷெட்டும் சரி எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ நீலிமலை ஏற்றம் கிட்ட இருக்கிறோம், அதாவது நீலிமலை உச்சி கிட்ட இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா சபரிமலை வந்து 2.6 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். மொத்தமே 5 கிலோமீட்டர் தான். பம்பாவில் இருந்து சபரிமலை 5 கிலோமீட்டர் தான். இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ இந்த நீலிமலை உச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கம் வந்து கார்டியாலஜி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது. இன்கேஸ் சுவாமிமார்கள் வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டாலோ இல்லை எதனா ஒரு முடியாத தருணத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ஒவ்வொரு மலை உச்சிலையும் வந்து பக்கத்தில் வந்து கார்டியாலஜி சென்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது இன்கேஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சுவாமிமார்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது இப்போ வந்து நம்ம நீலிமலை உச்சி போயிட்டு இருக்கிறோம். நம்ம அப்பாச்சி மேடுனுடைய கீழ்ப்பகுதி இது. 2வது மலை அப்பாச்சி மேடு போட்டு அப்பாச்சி உச்சி சாமி. இது அப்பாச்சி உச்சி வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். தரை எல்லாம் கல் தரை போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்லாம் இது போல் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு மலை, 2வது மலை, 3வது மலை வரும்போதெல்லாம் இது போல் வந்து கல் தரை இல்லை, எல்லாம் குன்றும் குழியும் மேடு பள்ளமாக மலைப்பாதை தான் இருக்கும். இப்போ இது பக்காவாக பண்ணிட்டாங்க பாருங்கள்.
இது பார்த்தீங்க அப்படின்னா சரங்குத்திக்கு போகும் வழி இந்த பக்கம் ரைட் சைடில். ஆனால் இப்போ அது ஒரு சாமிமார் வராங்க பார்த்தீங்களா அந்த சைடு, அதை வந்து மரக்கோட்டம் வழின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனால் நம்ம சீக்கிரமே வந்து நம்பியார் சாமி மண்டபத்துக்கு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அந்த இடத்துல ஆனால் விட மாட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் வந்து சரங்குத்திக்கு போகும் வழியில் வர்றாங்க. இது ரொம்ப தூரம், இது கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி போகணும்னு வச்சுங்களேன். இங்கே அப்படியே வந்தீங்கன்னா மூலிகை தண்ணி குடிப்பாங்க. இதை வந்து மறக்காமல் குடிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அப்படியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த காட்டுப்பகுதியில் நிறைய விலங்குகள் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்க அப்படிங்கன்னா கருப்பு குரங்கு இருக்குது. இங்கே இந்த கருப்பு குரங்கு வந்து நம்ம ரொம்ப அரிதாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த சபரிமலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது. இது வந்து பத்தனந்திட்டா மாவட்டம் என்ற இடத்துல இந்த சபரிமலை வந்து இருக்குது. இந்த சபரிமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு தொடர்மலை. இந்த சபரிமலை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜை இதெல்லாம் வந்து விசேஷமானது. அதுக்கப்புறம் தை மாதம் மகர சங்கராந்தி அன்று வந்து மகர ஜோதி வந்து தரிசனம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை, விஷு இது போன்ற விழாக்கள்லாம் வந்து இந்த சபரிமலையில் மிக விமர்சையாக வந்து கொண்டாடப்படுகிறது. இது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர பூஜை வந்து ஐயப்பனுக்கு வந்து நடைபெறும். அதை வந்து கேரளா மாதத்தினுடைய கடைசி 5 நாள் வந்து சபரிமலை நடை திறக்கப்படும். நம்பியார் சாமி மடம் வந்துட்டோம். லெஃப்ட் சைடு தான் ஓடிக்கணும். ஆமாம். நாங்கள் டிசம்பர் 8, 2024 ஆண்டு தான் வந்து யாத்திரை போயிருந்தோம். அந்த டைமில் நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாமிமார்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நல்லா பார்த்தோம் சாமியை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 18ஆம் படிக்கு முன்னாடி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 18ஆம் படி பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டு கவசத்தால் வந்து மூடப்பட்டு உள்ளது. இந்த 18 படிகளும் 18 தேவதைகள் அருள் செய்கின்றன. இந்த 18 படிகளும் வாழ்க்கை மற்றும் 18 வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பது 18 படிகளின் தத்துவமாகும். 18 படிகளில் ஏறும்போது 18 படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா மஞ்சமாதா கோவில் இருக்குது. ஸோ அங்கே மஞ்சமாதா கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து வர வேண்டியதாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே நெய்யபிஷேகம் டோக்கன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே இது போல் வந்து வெளியே வந்துட வேண்டியதாங்க. இவ்வளோ தாங்க எங்களுடைய சபரிமலை யாத்திரை. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இதுபோல் மற்றும் ஒரு தொகுப்பில் நாம் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் அண்ணாமலை. ரூட்டுகோ தமிழ். சுவாமி சரணம்.